இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 4வது நாள் ஆட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதுவும் இந்த 4வது நாள் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பு, அதாவது 3வது நாள் ஆட்டம் முடிந்த பிறகு இந்த போட்டி டிராவில்தான் முடிவடையும் என்று அனைத்து கிரிக்கெட் வல்லுநர்களும் கூறி வந்தனர். ஏன், ரசிகர்களும் அப்படித்தான் நினைத்தனர். அதற்கு காரணம், 3 நாட்கள் ஆட்டம் முடிந்த பிறகு இரு அணிகளும் தலா 387 ரன்களை எடுத்திருந்தது. ஆகையால் மீதமிருக்கும் 2 நாட்களில் இதில் எந்த ஒரு அணியாலும் வெற்றி பெறவே முடியாது என்ற கடினமான சூழல் உருவானது. அப்படி இருக்கும்போது 4வது நாள் ஆட்டமான நேற்றைய ஆட்டம் தொடங்கி 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது சுக்குநூறாக நொறுக்கி தள்ளியது. அதுவும் இந்த டெஸ்ட் போட்டியை முதல் 3 நாட்கள் முழுமையாக பார்த்துவிட்டு 4வது நாள் ஆட்டத்தை பார்க்காமல் திடீரென 4வது நாளில் என்ன நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகராலும் அதை நம்பவே முடியாதுங்க. ஆமாங்க, அந்தளவுக்கு நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பந்துவீச்சு செம்மத்தனமாக இருந்தது. அதுவும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மைதானத்தில் நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தில் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளை குறுகிய நேரத்தில் எடுத்து கைப்பற்றியிருந்தார். இதுபோக பும்ரா, சிராஜ் தலா 2 விக்கெட்டுகளும், நிதிஷ் ரெட்டி, ஆகாஷ்தீப் தலா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தனர். இதனால் 4வது நாள் ஆட்டத்தில், அதாவது இங்கிலாந்து அணியின் 2வது இன்னிங்ஸில் 62 ஓவர்களிலேயே 192 ரன்கள் மட்டுமே எடுத்து 10 விக்கெட்டுகளையும் இழந்தது இங்கிலாந்து அணி. முதல் இன்னிங்ஸில் 387 ரன்கள் எடுத்த இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸில் வெறும் 192 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் நேற்றைய 4வது நாளே 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி கொஞ்சம் நிதானமாக விளையாடாமல் மீண்டும் அதிரடியாகத்தான் விளையாட நினைத்தது. இதனால் இந்திய அணி நேற்றைய 4வது நாள் ஆட்டத்திலேயே 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அது மட்டுமில்லாமல் 50 ரன்களுக்கு மேலாகவும் எடுத்துவிட்டது. ஆகவே இன்றைய 5வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் கையில் 90 ஓவர்கள் இருக்கிறது. அதே சமயம் 7 விக்கெட்டுகளுக்கு மேலாகவும் கையில் இருக்கிறது. இதனால் டார்கெட் என்பது கிட்டத்தட்ட 120 ரன்களுக்கு மேல்தான் இருக்கிறது. இதை வைத்தே சொல்லிவிடலாம், இன்றைய 5வது நாள் போட்டி தொடங்கிய சில மணி நேரத்திலேயே இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று. மேலும் இந்த போட்டியில் மட்டும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் 2-1 என்ற கணக்கில் இந்த தொடரில் முன்னிலை பெற்றுவிடும். அதே சமயம் அடுத்து நடைபெறப் போகும் 2 டெஸ்ட் போட்டிகளையும் சமன் செய்து இந்த டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய 5வது நாள் ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விடுமா, அல்லது இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.